Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து சில ஐட்டம்ஸ் வந்து என்கிட்ட வாண்டடா கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த குட்டி பர்ச்சேஸ் கூட நம்ம கிட்ட வந்து ஆல்ரெடி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2 பார்சல் போடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே குவான்டிட்டி வந்து அதிகப்படியாக தான் போட்டிருக்கோம். இந்த வாட்டி எடுத்தது வந்து சப்ஸ்கிரைபருக்காக மட்டும்தான். சில ஐட்டம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அது வேணாலும் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க ஒரு பாக்ஸை வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ஒரு வாட்டி அன்பாக்சிங் பண்ணி கடைக்கு வந்து வீடியோ அனுப்பிச்சிடுவேன். ஸோ ரெண்டாவது வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ காமிக்க போகிறேன். ஸோ ஸ்பாஞ்சு சும்மா ஒரு 15 ஸ்பாஞ்சு மட்டும் எடுத்துடணும். அதில் ஒயிட் ஸ்பாஞ்சில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மீடியா பேக், இந்த மெரின் டேங்கு ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த டியூப் டேங்குக்குலாம் வந்து இன்டர்னல் சம்ப் வச்சுருப்பீங்க இல்லையா, அவங்களாம் வந்து இந்த மாதிரி மீடியா பேக் போட்டு தான் வந்து உள்ள வைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா மீடியா பேக்கு ஆக்டிவேட்டட் கார்பன் போகிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ மீடியா பர்பஸ்க்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த பிளான்டே டேங்க் செட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணி பாட்டமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சேண்ட்லாம் போடுவாங்க ஹைட் ஏற்றுறதுக்காக. ஸோ அது மாதிரி பர்பஸ்க்கு வந்து தேவைப்படுதுங்கிறதுக்காக நம்ம இந்த மீடியா பவுச் எடுத்திருக்கோம். இது தேவைப்படுறவங்க கூட கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஏர் ஹோஸு. ஸோ நல்லா குவாலிட்டியான ஏர் ஹோஸு. இது ஒரு ரோல் எடுத்திருக்கோம். இது வந்து 8 mm வரக்கூடிய RS எலக்ட்ரிக்கலில் மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பரு. இது ஒரு 5 பீஸ் கிட்ட எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பெட்ட என்னன்னு சொல்லிட்டு சப்மர்சிபிள் பம்பு. ஸோ இந்த பம்பு நம்ம எடுக்கிறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நூபியாஸில் வந்து 35 வாட்ஸ் 45 வாட்ஸ் வந்து கொஞ்சம் ஹோல்டாக இருக்குது. அது இல்லாமல் அதை அடிக்கடி வந்து கிடைக்கிறதே இல்லை. ஸோ அதுக்கு வந்து பெட்டராக எந்த பம்ப் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இந்த பம்ப் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி கடைக்காரர் சொல்லியிருக்காரு. ஸோ நான் வந்து ஒரு பம்ப் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து ஒரு கடைக்காருக்கு வந்து சம்ப் வந்து செட் பண்ணி கொடுத்தோம். அந்த கடைக்காருக்கு வந்து இந்த பம்பு தான் ஓடிட்டு இருக்குது. இது வந்து ஃப்ளோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இதில், சரிங்களா. ஸோ வந்து பம்ப் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பம்ப் வந்து ட்ரையல் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பம்ப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கைப்பிடிச்சி தூக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டோட ஃப்ளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் வந்து 42 வாட்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் வந்து உங்களுக்கு வந்து புல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் வந்து புல் பண்ண சொல்லியிருக்காங்க. பெர் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 3500 லிட்டர் வந்து பெர் சைக்கிளிங் ஹவர்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இந்த மோட்டருமே பார்த்தீங்கன்னா நாய்ஸ்லெஸ் தான். ஸோ நான் வந்து அந்த கடைக்காருக்கு வந்து செட் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மோட்டர் அந்த அளவுக்கு நாய்ஸ் வரல. இருந்தாலுமே நம்ம பர்சனலாக வந்து ஏதோ ஒரு சம்பில் வந்து நம்ம போட்டு செக் பண்ணி பார்ப்போம் நாய்ஸ் வருதான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது வந்து ஃப்ளோ அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ளோ அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பம்பை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 30 வாட்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், 42 வாட்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 42 வாட்ஸ் உண்டான ஃப்ளோ தான் உங்களுக்கு வரும். ஆனால் இதில் பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஃப்ளோ அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் லாக் பண்ண பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வந்து உங்களுக்கு வந்து கம்மியாயிரும். மோட்டர் எப்பயும் போல தான் ஓடிட்டு இருக்கும், ஃப்ளோ மட்டும் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இதை நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாக பிரிஞ்சு வரும். இதே நீங்கள் ஃபுல்லாக ரொம்ப ஸ்லோவாக வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 35 வாட்ஸு. சில பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 35 வாட்ஸ் வாங்கணுமா 45 வாட்ஸ் வாங்கணுமா சொல்லிட்டு நிறைய பேர் யோசனையாக இருப்பீங்க இல்லையா. ஸோ நம்மளே பார்த்தீங்கன்னா நூபியாஸில் 35 வாட்ஸ் ஒரு சம்புக்கும் 45 வாட்ஸ் ஒரு சம்பு கொடுத்துட்டோம். இது வந்து 45 வாட்ஸ் கொடுக்கக்கூடிய சம்புக்கு வந்து ஈஸியாக கொடுக்கலாம். அதை வந்து அவங்க கம்மியாக இருக்க ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் கூட அவங்க ஃப்ளோ வந்து கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப் தான். ஸோ அதனால தான் இந்த பம்ப் வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ப்ரொமோஷன் நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா ஒரு பம்புக்காக நம்ம வந்து பொழுதுனைக்குமே வந்து டிமாண்ட் பண்ணிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து கஸ்டமர்கிட்ட வந்து சேல்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நூபியாஸ் ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் கிட்ட ஆகுது. ஸ்டாக் வந்து வரல. அப்படியே வந்தாலுமே லிமிடெட் ஸ்டாக் தான் வருது. என்கொயரிஸ் வந்து பத்த மாட்டேங்குது. அப்போ வந்து நம்ம அதோட பெட்டரான ஒரு பம்பு, அதே மாதிரி ஒரு எஃபிஷியனாக இருக்கக்கூடிய பம்பும் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கணும், அதே மாதிரி இருக்கக்கூடிய பம்பும் தொலைவிட்டு இருந்தோம். ஸோ இந்த பம்பு வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஒரு கடைக்கு வந்து செட் பண்ணி கொடுத்தோம். ஸோ அதனால தான் இந்த பம்பை நான் செலக்ட் பண்ணேன். இன்னும் 2-3 பம்பு கூட இருக்குது, அதை நம்ம அப்போ கூட பார்த்துக்கலாம். ஆனால் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து என் சம்புக்கு நான் போட்டு முடிச்சு ஃப்ளோ அட்ஜஸ்ட்மெண்ட் கூட நான் உங்களுக்கு முடிஞ்ச ஒரு வீடியோ போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறேன், சரிங்களா. இந்த பம்ப் ஆனால் நாய்ஸ்லெஸ் தான், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா வந்து அந்த கடைக்கு வந்து நம்ம ஒரு 4 சம்பு வந்து செட் பண்ணி கொடுத்தோம்.
டேங்கை ஹோல் போடாமல் ஓவர்ஃப்ளோ பைப் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம 4 சம்ப் வந்து செஞ்சு கொடுத்தோம். 4லையுமே பார்த்தீங்கன்னா 55 வாட் வந்து அவங்க பம்ப் வந்து போட்டிருக்கோம். நாய்ஸ் வந்து சுத்தமாக வந்து வரல. நூபியஸில் வர மாதிரி சைலண்டாக பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்துச்சு. ஃப்ளோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெனிஃபிட். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செமி பிளான்டட் டேங்க் வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருப்பாங்க. அப்போ வந்து ஃப்ளோ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபிஷ் வந்து கொஞ்சம் சர்வே பண்ணுறதுக்கு வந்து திணறும். அப்போ வந்து குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நம்ம ஃப்ளோ வந்து கம்மி பண்ணிக்கலாம். மான்சர் ஃபிஷ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஃப்ளோ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இது கொடுத்துருக்காங்க, பேக் பண்ணியிருக்கு, பிரிக்க முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச் ஓஸும் 3/4 இன்ச் ஓஸும் வரக்கூடிய நிபிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து ஒரு 3 வேக்கம்க்கு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பம்போட கான்ஃபிகரேஷன். இதில் வந்து நம்ம ஒரு 5 பம்பு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஓனாக பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்டிக்கு. ஸோ ஏர் ஸ்டிக் வந்து நம்ம ரீசெண்ட் டைமில் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சூப்பராக மூவ் ஆச்சு. அதிகம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் வந்து மூவ் ஆச்சு. இதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக் கூட சொல்லிடுறேன் நான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 6 இன்ச்சு ஏர் ஸ்டோன். சரிங்களா, 6 இன்ச் ஏர் ஸ்டோனுக்கு வந்து ஒரு 1 வே ஏர் பம்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த ஏர் வந்து உங்களுக்கு வந்துருக்கும். குட்டி குட்டியாக வந்து உங்களுக்கு அருவி மாதிரி வந்து உங்களுக்கு மேலே வருது. ஆனால் இதில் வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சாரு. பிரதர், அந்த வீடியோ ஃபாரின் வீடியோ அனுப்பிச்சாரு. இது போட்டுட்டு டேங்கோட பேக்கில் வச்சுட்டாரு, அப்படியே அருவி மாதிரி வேகமாக வருது. பிரதர் எனக்கும் அதே மாதிரி வருமானு கேட்டார். நான் சொன்னேன் அந்த மாதிரி வராது பிரதர். காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்ன கம்ப்ரஸர் கொடுத்து புஷ் பண்ணுறாங்க. அப்போ வந்து எல்லா ஸ்கேல்லையுமே வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஏரேஷன் வரும். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு 5 வாட்டோ அல்லது வந்து ஒரு 3 வாட்டோ 2 வாட்டோ தான் வந்து ஏர் பம்ப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 5 வாட்டே வந்து 2 வே ஏர் பம்ப் எடுத்து சிங்கிள் வேல கொடுத்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி தூரம் தான் வந்து வரும். 2-3 ஃபீட்டு 4 ஃபீட்லாம் ஸ்டிக் இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு அதே அளவுக்கு வந்து உங்களுக்கு ஏரேஷன் வந்து வராது. சரிங்களா, அதே வந்து இந்த பக்கம் ஒரு நிபிள் கொடுத்துருந்து இந்த பக்கம் ஒரு நிபிள் கொடுத்து இப்படி கனெக்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்தா நீங்கள் சொல்கிற மாதிரி அருவி மாதிரி வரும். இது வந்து சிங்கிளில் கொடுக்கறனால ஒரே ஒரு ப்ரெஷர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து வராது பெரிய ஸ்டிக்கில். சரிங்களா, அதனால தான் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கூட சொன்னார், பிரதர் எனக்கு வந்து ஃபுல்லாக வரல, நான் அவர்கிட்ட சொல்லி தான் கொடுத்தேன், ஃபுல்லாக உங்களுக்கு வராதுங்க, பாதி தூரம் தான் வரும்னு சொல்லி தான் கொடுத்தேன். ஆமாம் பிரதர், நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்குன்னாரு. அதனால தான் வந்து 6 இன்ச்சில் வந்து ஸ்டிக் எடுத்துருக்கோம். இதில் நீங்கள் 2 வே ஏர் பம்ப் கொடுத்து நார்மலாக ரன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஏரேஷன் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா, ஸோ அதுக்கோசரம் லென்த் எடுக்காமல் குட்டியாக எடுத்துருக்கோம். ஏன்னா 2 ஃபீட்டு 3 ஃபீட்லாம் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரிலாம், அதாவது நீங்கள் ஃபாரின் வீடியோ பார்ப்பீங்க, ஏதாவது ஒரு வீடியோ டைப் பண்ணி பார்ப்பீங்க, ஆஸ்டிக்னு போட்டிங்கன்னா இப்படி வரும் அப்படி வரும்னு, அந்த மாதிரி வராது. காரணம் வந்து அவங்க கம்ப்ரஸர் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க வீடியோக்காக, நம்ம வந்து அது மாதிரி பண்ணுறதில்ல. சரிங்களா, ஸோ நம்ம வந்து நார்மலாக ஏர் பம்பு தான் போட போகிறோம். ஏர் பம்புக்கு அவ்வளோ ப்ரெஷர் வந்து வராது. இல்லை 6 வே ஏர் பம்ப் எடுத்திங்கன்னா அந்த ப்ரெஷர் வரும். 6 வேலாம் காஸ்ட் எங்கேயோ போகும். ஸோ ஒரு ஏர் ஸ்டிக்குக்காக அவ்வளோ காஸ்ட் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். சிம்பிளாக ஒரு 6 இன்ச் ஏர் ஸ்டிக் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அழகுக்காக. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்லெட் ஃபிஷ் இருக்கு இல்லையா, ஸோ சிக்லெட் ஃபிஷ்லாம் வந்து ஒளிஞ்சு விளையாடும். அப்புறம் இந்த கோஸ்ட் ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அப்புறம் இந்த கோஸ்ட் ஃபிஷ்ஷாக இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்து நல்லா விளையாடும், ஹைடிங்காக உள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாரசன் பைப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் பிவிசி பைப்புமே கட் பண்ணி போட்டுக்கலாம், அதுலேயும் இதே மாதிரி தான் ஆப்ஷன். இது வந்து டேங்க் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ பிவிசி பைப்பில் இருக்கிறதே தான் இதுலேயும் இருக்க போது. இருந்தாலும் இது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும், டேங்க் கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போன வாட்டி ஒரே ஒரு செட்டு போட்டிருந்தோம். இந்த வாட்டி வந்து ஒரு 5 செட்டு போட்டிருக்கோம். ஒரு 2 செட்டு ஆர்டரில் இருக்குது, மீதிலாம் வந்து உங்களுக்கு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் டாய்ஸு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரன் டாய் ரொம்ப பிடிச்சி போய் அவங்க ஒரு 2-3 எடுத்துட்டாங்க. சரிங்களா, ஸோ வந்து இந்த டாய் வந்து அந்த அளவுக்கு மூவ் ஆகுங்கிறது வந்து எனக்கு இப்போ தான் தெரியுது. நல்லா சூப்பராக இருக்குது பிரதர். அப்படியே அங்கங்கே பார்த்தீங்கன்னா நின்று போகுது, அந்த ஃப்ளோவுக்கு வந்து நின்று போகுது சொன்னாங்க. ஸோ டாய் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரன் டாய் வந்து ஒரு 5 பீஸ் நம்ம எடுத்துருக்கோம். எல்லா கலர் கலந்து 5 பீஸஸ் வந்து எடுத்துருக்கோம். ஸோ 5 பீஸ் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டாயில் வந்து கேமராமேன் டாய் 2 எடுத்துருக்கோம். பிளாக்ல ஒன்று, ப்ளூவில் ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃப்ளோட்டிங் டாய் தான். இந்த பால் வந்து தண்ணிக்கு மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். பொம்மை பார்த்தீங்கன்னா அப்படியே கூச்சி போகிற மாதிரியே இருக்கும். ஸோ 2 டாய் எடுத்துருக்கோம். அடுத்து வந்து கனெக்டர்ஸ். பிரதர் தான் கொஞ்சம் குட்டி எக்ஸசைஸாக கொஞ்சம் வாங்குங்க, ஸோ நாங்கள் இதுக்காக வந்து வெளியே போகிறதா இருக்குது சொல்லியிருந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ்லாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கனெக்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல் கனெக்டரு, டி கனெக்டரு, இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்டருமே சேர்ந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 இந்த ஒரு கனெக்டர் எடுத்துருக்கோம்.
ஸோ ஒரு ப்ளஸ் கனெக்டர், T கனெக்டர், L கனெக்டர். ஸோ 4 கனெக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோலைஃப் S2 மெடிசன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ml பேக்கு. ஸோ மைக்ரோலைஃப் S2 மெடிசன் வந்து நம்ம 100 ml பேக் இருக்குது, 50 ml பேக் இருக்குது. இது ஒரு 2 பாக்ஸ் நம்ம வந்து எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் பம்பு. ஸோ வந்து இப்போ நம்ம ஏர்ஸ்டிக் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஏர் பம்ப் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ வந்து ஒரு ட்ரையல் ஏர் பம்பில் வந்து எது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கேட்டிருந்தோம். ஸோ வந்து லினி பிராண்டில் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க 2-way ஏர் பம்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2-way ஏர் பம்பு, அதாவது கொஞ்சம் சைஸாக இருக்குது. வாட்டு பார்த்தீங்கன்னா 5 வாட்டு. ஸோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரெஷர் வந்து இருக்கும் அந்த ஏர்ஸ்டிக்கு. ஸோ இது ஒரு 2 பீஸ் நம்ம எடுத்துருக்கோம். இந்த டாய்ஸ் தான் வந்து நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம், ஒரு 5 டாய்ஸ் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ சேம் டாய் தான். ஸோ இந்த டாய் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாய் நம்ம வந்து போட்டிருக்கோம். சரிங்களா, இது வந்து 5 டாய். ஸோ இது வந்து லுக் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டிருந்தாங்க. இது ஒரு 3 feet டேங்க் 4 feet டேங்க் வரைக்குமே வந்து வச்சுக்கலாம். நல்லா சைஸாக இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு ஏரேஷன் வரும், கீழே வந்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, ஏர் பம்ப்ஸ் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ளோ. இது வந்து நம்ம டேங்கில் டெக்கரேட்டிவ் ஐட்டம் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்டாக் வந்து 5 டாய் இருக்குது. ஒரு டாய் தான் வெளியே போகுது, 4 வந்து ஸ்டாக் இருக்கும். அடுத்து வந்து ஆர்ஸ் எலக்ட்ரிக்கலில் 740 பவர் ஹெட். ஸோ 740 பவர் ஹெட் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 35 வாட் பவர் ஹெட்டு. ஒரு 2.5 feet டேங்க் இருக்கு இல்லையா, ஸோ 2.5 feet டேங்குக்கு வந்து இந்த பவர் ஹெட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து இந்த மாடலில் வந்து பைப் ஐட்டம்ஸ் உங்களுக்கு வந்து லென்த் பைப் அதனால பார்த்தீங்கன்னா பாட்டம் இருக்கிற வேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி இருக்கிறதுக்கு ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 3 எடுத்துருக்கோம், ஸ்டாக் ஆல்ரெடி இருக்குது. இது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு டேங்குக்கு வந்து அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த டாய்ஸ் எடுத்து இந்த சின்ன சின்னதாக பூ மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இது ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்திருக்கோம். அடுத்து வந்து சோபோவில் AC/DC ஏர் பம்பு. இது வந்து மாடல் வந்து SP3000. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சண்டே டைமில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாரு இந்த பம்ப் இருக்கான்னு சொல்லி. அப்போ ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பம்ப் வந்து 3 பம்ப் நம்ம கையில் இருக்குது. ஸோ இதுதான் இதனுடைய இந்த பம்பு. இது வந்து உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு டிசியில் வந்து பம்ப் வந்து ஓடிட்டு இருக்குது. சரிங்களா, இப்படி வந்து உங்களுக்கு க்ரீன் லைட் எரியும். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா ட்ரிப் மோடு மாறிக்கும். பிளிங்காக எரியுதுங்களா. இது வந்து 30 செகண்ட் ஓடும், 30 செகண்ட் ஆஃப் ஆகும். இந்த மோடில் உங்களுக்கு ஓடக்கூடிய பம்பு. இந்த பம்போட கான்ஃபிகரேஷன் கேட்டிங்கன்னா 16 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரன் ஆகும். அதே வந்து கண்டினியூ மோடில் வந்து உங்களுக்கு வந்து 6 to 7 hours வந்து கண்டினியூவாக ரன் ஆகும். ஸோ நாய்ஸ்லெஸ். இது பார்த்தீங்கன்னா நாய்ஸ்லெஸ்ஸாக நிறைய பேர் வாங்கினா எல்லாருக்குமே தெரியும். சவுண்டு கம்மியாக இருக்கும், நமக்கு அதிகப்படியாக வெளியே போகக்கூடிய ப்ராடக்ட்டில் இது ஒன்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பம்பை நம்ம இன்னும் எடுத்துருக்கோம். 3 பம்ப் இருக்குது. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆல்ரெடி வந்து கான்டாக்ட் பண்ணிங்க, நான் ஸ்டாக் இல்லைன்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் மெடிசன் வந்து ஒரு 50 ml பேக்கு. 50 ml பேக்கில் வந்து ஒரு 20 நம்பர்ஸ் எடுத்துருக்கோம், 2 பாக்ஸ் எடுத்துருக்கோம். இது மைக்ரோலைஃப் மெடிசன் 2 பாக்ஸ் போட்டிருந்தோம், ஒரு பாக்ஸ் 3 வச்சாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி அக்வாரியம் பீட்டா டேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் கூடிய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் வந்து எடுத்துருக்கோம் நம்ம. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்துருந்தோம். இப்போ வந்து நம்ம 2 எடுத்துருக்கோம் நம்ம. இது குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. சரிங்களா, ஒரே ஒரு பீட்டை வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப போதுமானது. இதனுடைய மூடி பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டேங்குக்கு வர மாதிரி செட்டிங் வந்து வந்துருக்கு. ஸோ லைட்டு மட்டும் இதில் வந்து இல்லை. சரிங்களா, ஸோ ஒரு பவுல் லைட் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டால் இன்னும் அழகாக இருக்கும். பவுல் லைட்டு ப்ளஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த பிளான்ட்டு, இந்த குட்டி பிளான்ட்டு அல்லது வந்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு சாயலோ ஒரு கிராவல்ஸோ போட்டு ஒரே ஒரு சின்னதாக ஒரு லாவா ராக் மாதிரி ஒரு செட்டப் வச்சு ஒரு சின்ன ஒரு செட்டிங் பண்ணி பேக்ரவுண்டில் ஒயிட்டோ அது வந்து பிளாக் ஏதாவது ஒரு காம்பினேஷன் பேக்ரவுண்ட் ஒட்டி வச்சிங்கன்னா இந்த டேங்க் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரே ஒரு பீட்டை வந்து வளர்க்குறதுக்கும் ப்ளஸ் வந்து ஒரு 2 பேர் ஜீப்ரா அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து போட்டு வச்சு வளர்க்கலாம். பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து இதில் வந்து விடாதீங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட லிட்டர்ஸ் தான். இதோட லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு
2.3 லிட்டர்ஸ் வந்து இதனுடைய வால்யூம். சரிங்களா? ஸோ இவ்வளோ வால்யூம் பிடிக்கும். பீட்டா வளர்க்கறதுக்கு போதுமானது. இது வந்து ரெட்டு ஒன்று, பிளாக் ஒன்று. பிளாக் வந்து 2 இருக்குது, ரெட்டு வந்து 1 இருக்குது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அக்சசரிஸ் அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் ஏதாவது தேவைப்பட்டாலோ, அல்லது வந்து உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஐட்டம்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ, என்கொயரிஸ் ஏதாவது இருந்தாலுமே எனக்கு வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து நான் ஒவ்வொரு பொருளை வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ வந்து நிறைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுசாக போட்ட ப்ராடக்ட் தான். என்கொயரி வந்துச்சு, என்கொயரி வந்து ஃபாலோ பண்ணி அவங்க பேமெண்ட் போட்டு விட்டாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். என்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நீங்கள் எப்போ எடுத்துக்கலாம். புதுசாக அது ஐட்டம் வேணும்னா அதுக்கு பேமெண்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி தவிர, ஏன்னா அந்த ஐட்டம்ஸ் வேறு யாருக்கும் அதிகம் போகாது இல்லையா? அதனால தான். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது தேவைப்படக்கூடிய ஐட்டம்ஸ் இருந்தால் தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, அல்லது வந்து கால் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், அது வந்து ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், அல்லது வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுக்குறேன். சரிங்களா? கால் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணால் ரிப்ளை வந்துடும், கால் பண்ணால் உங்களுக்கு உடனே ரிப்ளை கிடைச்சிடும். ஸோ பெஸ்ட்டு ப்ரைஸு அண்ட் பெஸ்ட்டு சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்குறேன். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்குறத விட உங்களுக்கு சர்வீஸ் நான் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் பிடிக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை சொல்கிறதுனால தான் நமக்கு வந்து தொடர்ந்து இவ்வளோ சப்போர்ட் வந்துட்டு இருக்குது. உங்களோட சப்போர்ட் வந்து தொடர்ந்து எனக்கு கொடுத்துட்டே இருங்க. ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.